சிவாஜி அவர்களும் ஜெயலலிதா அவர்களும் பெட் வச்சுட்டாங்கன்னு சொன்ன உடனே எல்லாருமே நம்ப மாட்டீங்க. அடுத்த நாள் காத்தால அவ்வளவு பேருமே 7 மணிக்குள்ள அரைவிடு செட், அதாவது they want to see what happened அப்படின்னு சொல்லிட்டேன். சிவாஜி அங்கிளோட அவங்க நிறைய சண்டை நடக்கும் செட்ல. ஏன்னா அந்த ராஜாராணி செட்ல எல்லாம் வந்து இவர் சீக்கிரம் வந்துருவாரு. அவங்க ரெடி ஆயிட்டு வரதுக்கு கொஞ்சம் அந்த கெட்டப்ல ரெடி ஆகும். அவங்க வீட்லயே ரெடி ஆயிட்டு ஸ்பாட்டுக்கு வந்துருவாங்க. அதுல ஒரு ட்ரிப் என்ன ஆச்சுன்னா, செட்டு முடியணும். வள்ளி, அது என்ன படம் பேர் என்ன, கந்தன் கருணை. அப்போ அதுல வந்து ஒரு சாங்ல இவரும் இருக்காரு, இவங்களும் அந்த ராணி ட்ரெஸ்அப்ல வரணும். ஸோ செட்டு முடியணும். அதெல்லாம் முடிஞ்ச மாதிரி தான் அப்படின்னாரு இவர் ஏபிஎன் கிட்ட. ஆனா ஏபிஎன் வந்து புரியல, ஏன் அப்படின்னாரு. அது சரி, உங்க கதாநாயகி ட்ரெஸ் பண்ணி அவங்க வந்து நாளைக்கெல்லாம் நீ நல்லா 6 மணிக்குள்ள முடிப்ப, இது இன்னும் 3 நாள் போகும். இவங்களுக்கு யாராவது முடியாதுன்னு சொன்னாங்கன்னா சுருன்னு ஏறிடும். அப்படியே பார்த்தாங்க. மிஸ்டர் ஏபிஎன், tomorrow morning 7 o'clock I'll be there, but if you don't start the shoot what happens அப்படின்னு கேட்டாங்க. ஏன்னா சீக்கிரமா வந்தாலும் ஆரம்பிக்கிறது 9:10. எதுக்கு நான் வரணுங்கிறது அவங்களுடைய இது. ஏன்னா லைட்டிங் பண்ணணும், அது பண்ணணும். ஆனா இவங்க என்ன சொல்றாங்க, நான் 7 மணிக்கு வரேன், ஃபர்ஸ்ட் ஷாட் எடுப்பியா 7 மணிக்கு. ஏன்னா இவங்க 7 மணிக்கு வரணும்னா இவங்க 3 மணிக்கு எந்திரிக்கணும். குளிச்சு கிழிச்சு ரெடி ஆகி 4 மணிக்கு மேக்கப் போட ஆரம்பிச்சா 3 மணி நேரம் ஆகும். அந்த ஃபுல் அந்த ஹேர் ட்ரெஸ், அந்த ஹேர் ட்ரெஸ்ல நகைகள், அந்த காஸ்டியூம் போடுறது, ரெண்டாவது அந்த காஸ்டியூம் போட்டா பாத்ரூம் போக முடியாது 1 மணி வரைக்கும். இப்பெல்லாம் வந்து கேரவன் வந்துடுச்சு, அப்பெல்லாம் ஏது கேரவன் இல்லைங்களா? ஸோ இதெல்லாம் அவங்க சொன்ன உடனே சிவாஜி சொன்னாரு, நான் வந்து கரெக்டா 7க்கு வந்துடுவேன், ஃபர்ஸ்ட் ஷாட் 7க்கு எடுக்கலாம். அப்படி வரலன்னா வந்து 1000 500 பேசிக்கிட்டாங்க தரோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெட்டு இவங்களும் பெட்டு அப்படின்ட்டாங்க. ஓகேங்களா? இது சாரதா ஸ்டுடியோல நடக்குது. இப்படி இவங்க சிவாஜி அவர்களும் ஜெயலலிதா அவர்களும் பெட் வச்சுட்டாங்கன்னு சொன்ன உடனே இங்க சாரதா மால இருந்து அந்த பக்கம் இருக்கிற சாவித்திரி மால இருந்து எல்லாருக்கும் அந்த செட்ல மலையாளத்துல வந்து ஷீலா ஆக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி எல்லாருக்குமே தெரிஞ்சு போச்சு. கன்னடத்துல வந்து அவங்க கல்பனா ஆக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்படி ஏன்னா நிறைய ஃப்ளோர் இருக்கும் இல்லையா? ஸோ எல்லாருமே நம்ப மாட்டீங்க. அடுத்த நாள் காத்தால அவ்வளவு பேருமே 7 மணிக்குள்ள அரைவிடு செட், அதாவது they want to see what happened அப்படின்னு சொல்லிட்டேன். வந்தா சிவாஜி எங்களுக்கு முன்னாடி ஜெயலலிதாக்கா வந்து கால் மேல கால் போட்டு, லைட்மேனே வரல, லைட்மேனே வந்து செட்டை இன்னும் ஓபன் பண்ணல, 6 மணிக்கு வந்து உட்காந்துட்டாங்க மேக்கப்போட. அதுக்கப்புறமா தான் வந்து டைரக்டர் கார் இறங்குது, லைட்மேன் ஓடி வந்து செட்டெல்லாம் ஓபன் பண்றாங்க, உள்ள லைட் போறாங்க. அவங்க ஒண்ணுமே சொல்ல, அப்படியே இருந்தாங்க. சிவாஜி எங்கள் ஷார்ப்பா 7 மணிக்கு வந்தாரு. வந்தா லைட்டிங் 9 மணிக்கு தான் ஃபர்ஸ்ட் ஷாட். அவ்வளவுதான், தோத்துட்டாருல்ல. என்ன தோத்துட்டேம்மா, ஒத்துக்கிறேன், தோத்துட்டேன், இந்தா அப்படின்னு அந்த 1000 ரூபாய் ஏதோ கொடுத்தாரு. எல்லாருக்கும் அந்த செட்ல இருந்த அவ்வளவு பேருக்கு ஐஸ்கிரீம் கேக்கு. 1000 ரூபாய் பெரிய காசு இல்ல. குவி, இந்தியாவின் தலை சிறந்த வெர்னாகுலர் எட்டெக் பிராண்ட், ஸ்கில்லிங் எவ்ரிஒன் எவ்ரிவேர்.